பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு முதலமைச்சர் அவர்களே அந்த இடத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கும் தேர்தல். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்தோம். இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த மாநிலத்தின் துணைத் தலைவர் சகோதரர் எம் சுப்பிரமணியம் அவர்கள் போட்டி போடுவார்கள். 54 வயதான சுப்பிரமணியம் அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர். இதற்கு முன்னாலும் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். நெடுநாளையாக சமூக சேவையும் அரசியல் சேவையும் கல்வி சேவையும் செய்து கொண்டிருப்பவர். அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சுப்பிரமணியம் அவர்கள், திருச்சி சுப்பிரமணியம் அவர்கள் போட்டி போடுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தேமுதிக, இந்திய ஜனநாயக கட்சி, சகோதரர் ஏசி சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள், சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இவர்கள் அனைவருமே ஒப்புதல் அளித்து கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுகிறார், வெற்றி வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். இந்த தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது. வருங்காலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கிய பங்காற்றும் என்பதை இந்த தேர்தல் எடுத்துரைக்கும். தமிழக மக்கள், குறிப்பாக ஸ்ரீரங்கத்து மக்கள், ஒரு ஊழலற்ற ஒரு நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களின் வேட்பாளராகிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து வெற்றியடைய செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஊழலற்ற வேட்பாளர், வளர்ச்சியை தரக்கூடிய வேட்பாளர், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களை தமிழகத்திற்கு எடுத்து வரக்கூடிய வேட்பாளர் என்ற முறையில் மற்ற வேட்பாளர்களை விட அதிக முக்கியத்துவம் சுப்பிரமணியம் பெறுகிறார் என்பதை ஸ்ரீரங்கத்து மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள். அதனால் தாமரை சின்னம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையை ஸ்ரீரங்கத்தில் ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவர்களின் வெற்றிக்காக பாடுபடுவார்கள். விரைவில் தேர்தல் குழு அறிவிக்கப்படும். வெகு விரைவில் அங்கே தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கப்படும். எங்களது பிரச்சாரத்தின் மைய கருத்து ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலும் மலர வேண்டும். அதுபோல வளர்ச்சியான தமிழகத்தை தமிழகம் வருங்காலத்தில் காண வேண்டும். ஏனென்றால் ஒரு வளர்ச்சியான தமிழகத்தை, டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை தமிழக மக்கள் காண வேண்டும். நல்ல சாலை வசதி, மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை தமிழக மக்கள் காண வேண்டும். ஆக ஒரு வளர்ச்சி அடைந்த தமிழகத்தையும் ஊழல் இல்லாத தமிழகத்தையும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியின் தொடர்ச்சி தமிழகத்தில். பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிட்டு வருகிறார்.